அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கமானில் 3ஆம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்கிறேன். நான் என்னோடய அம்மா என்னை 10th வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. என் அப்பா சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு 2 வயசாக இருக்கப்போ போனவங்க. அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா 10வது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் நல்லா படித்தேன். 10th வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை. அம்மாவால் படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் என்ன செஞ்சேன், எனக்கு நான் என்னோடய பசங்களுக்கு அப்போ என்னோடய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால என்னோடய பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன். பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நான் படிக்க வச்சேன் பசங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன். ஆனால் அது கொஞ்ச நாள் என்னால் அதை இது பண்ண முடியலை. அப்புறம் என்ன செஞ்சேன், என் பையனை 10th படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 17 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிக்க முடியும், எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, 2 மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்தேன் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோடய பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய சப்போர்ட் என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல. நான் காலேஜ் சேர்ந்தோடனே என்ன செஞ்சேன், மாடை விற்றுட்டு 2 மாடை மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன். அந்த சப்போர்ட்டு நான் கொடுக்கல. இன்னொரு சுமை என்ன கொடுத்தேன் என்னோடய கணவருக்கு அப்படின்னா, என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சுமையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துடுச்சு. அப்போ நான் இன்னமும் எல்லோரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ற அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னென்னா, மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அது கிடைச்சோடனே என்னோடய நம்பிக்கை நான் என்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ படிக்கணும், எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது. எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது கிடைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு நான் என்னோடய சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு, இல்லை என்னோடய கணவரை நான் என்னையும் படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறணும் அப்படின்ற 2 எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். என்னோடய பையன் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றதை நான் கண்டிப்பாக காமிப்பேன். எனக்கு இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. 2வது டைம் நான் யோசித்தேன். ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் திரும்பி 2 மாதம் கழித்து காலேஜ் சேர்ந்துட்டு யோசித்தேன், நான் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோடய சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்னிலேருந்து எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகையும் புதுமை பெண் திட்டம் தான். நன்றி ஐயா. அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்ட்டாக 2nd இடத்துல நான் இப்போதைக்கு இருக்கேன். 2வதாக அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா, மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரு இடத்துல இருக்கவங்க எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க, அனுப்பியும் வச்சுருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது. திரும்பி என்னோட கனவை உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இப்போ இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாமல் தொடர முடியுது இதனால். நன்றி ஐயா. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. 17 வருடம் கழிச்சு உங்கள் பையனோடையே போய் படிக்கிறீங்கன்னு. ஆக்சுவலி உங்கள் ஸ்கூல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது சார், பையனை விட அம்மா தான் நல்லா படிக்கிறாங்களாம். பையன் இன்னும் கொஞ்சம் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டியூஷன் தனியாக எடுத்துருங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.